ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இந்த காம்படிஷன் சேனல் உங்களை வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டுட்டோரியல் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிற அடிப்படை கடமைகள் பற்றி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல்ல இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? நம்ம லெசனுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சில ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் போட்டிருக்காங்க, அது என்னன்னு பார்ப்போம். வைஷ்ணவி மோகன் வந்து போட்டிருக்காங்க, சார் ப்ளீஸ் அப்லோட் மோர் பொலிட்டி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கண்டிப்பா வைஷ்ணவி மோகன் நான் எக்கனாமிக்ஸ் பொலிட்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நான் போடுறேன். அண்ட் புண்ணியகோட்டி வந்து சொல்லியிருக்காங்க, தேங்க்யூ வெரி மச் பிரதர், கேன் யூ கிவ் மீ ஷார்ட்கட்ஸ் டு மெமரி த ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. கண்டிப்பா புண்ணியகோட்டி நான் ரிவர்ஸ் பத்தின வீடியோஸ் எப்படி மெமரைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டுலாம் போடுறேன் நான். அண்ட் அடுத்து சித்ரா ரகு வந்து சொல்லியிருக்காங்க, எக்ஸலன்ட் ஒர்க் சார், ப்ளீஸ் அப்லோட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா சித்ரா ரகு நான் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை பத்தின வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்றேன். சரி வாங்க நம்ம லெசனுக்கு போலாம். அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் அப்படின்னா என்ன? இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனுக்கும் அடிப்படை உரிமைகள்னு சொல்லிட்டு சிலது இருக்கு. சோ அடிப்படை உரிமைகளை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற அதே சமயத்துல நம்ம எல்லாருக்குமே அடிப்படை கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு சிலது இருக்கு. சோ அதை பத்தி தான் நம்ம இந்த அடிப்படை கடமைகள்ல பார்க்க போறோம். ஓகேவா? இந்த அடிப்படை கடமைகள், அதாவது 10 அடிப்படை கடமைகள் மொத்தம் இருக்கு. இந்த 10 அடிப்படை கடமைகளும் ஷரத்து 51A, அதாவது ஆர்டிகல் 51A வந்து இது வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இந்த அடிப்படை கடமைகளை பத்தின இன்ஃபர்மேஷனை வந்து ஆர்டிகல் 51A வந்து இந்த 10 கடமைகளை வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது முதல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போது இந்த அடிப்படை கடமைகள் வந்து இல்ல. ஆனா பெரும்பாலான நாடுகளோட அரசியலமைப்பு சட்டத்துல இந்த அடிப்படை கடமைகள் இருந்தது. சோ அடிப்படை கடமைகள்னு ஒண்ணு இருந்தாதான் ஒவ்வொரு மனுஷனும் தன்னோட கடமைகள் என்ன, நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். அதனாலதான் வந்து இந்த அடிப்படை கடமைகளை அதுக்கப்புறம் ஏற்படுத்தினாங்க. இந்த அடிப்படை கடமைகள் எங்கேருந்து கடமைங்க, எந்த நாட்டோடைய கான்ஸ்டிடியூஷன்ல கடை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா சோவியத் யூனியன், அதாவது ஃபார்மர் யுஎஸ்எஸ்ஆர் கிட்ட தான் இந்த அடிப்படை கடமைகள் வந்து பரோ பண்ணிருக்காங்க. ஓகேவா? முதல்ல இந்த அடிப்படை கடமைகள் எப்ப இணைக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடனாக்கா 1976ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படிதான் இந்த 10 அடிப்படை கடமைகளும் ஃபர்ஸ்ட் இணைக்கப்பட்டிருக்கு. அதாவது பகுதி 4A, பார்ட் 4Aல வந்து இந்த 10 கடமைகளும் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த 42வது சட்ட திருத்தம் மிகவும் முக்கியமானது. அதாவது இந்தியா அந்த பிரியாம்பிள்ல வந்து சோசியலிஸ்ட் அண்ட் செக்யூலர் இந்த 2 வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டதும் இந்த 42வது சட்ட திருத்தத்தின்படிதான். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து 86வது சட்ட திருத்தத்தின்படி 2002வது வருஷம் 16வது கடமை வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. இந்த 11வது கடமை வந்து என்னன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்ப்போம். இந்த அடிப்படை கடமைகள் வந்து ஸ்வரன் சிங் கமிட்டியோட ரிப்போர்ட்டின் படி தான் வந்து இந்த அடிப்படை கடமைகளை வந்து இணைச்சிருக்காங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட. ஓகேவா? இதுதான் ஸ்வரன் சிங். அடுத்தது அடிப்படை கடமைகளை நம்ம ஒன்னொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டு அபாய்ட் பை த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஐடியல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ், த நேஷனல் பிளாக் அண்ட் நேஷனல் ஆந்தம். அதாவது இந்திய அரசமைப்புக்கு கீழ்ப்படிவதுடன் அரசமைப்பு நிறுவனங்கள், லட்சியம், தேசிய கொடி மற்றும் தேசிய கீதம் இது எல்லாத்தையுமே மதிக்கணும். ஓகேவா? அடுத்தது, டு செரிஷ் அண்ட் ஃபாலோ த நோபல் ஐடியல்ஸ் விச் இன்ஸ்பயர்ட் அவர் நேஷனல் ஸ்ட்ரகிள் ஃபார் ஃப்ரீடம். ஓகேவா? அதாவது விடுதலை போராட்டத்தின் போது புத்துணர்வு அளித்த உன்னதமான லட்சியங்களை நினைவிற்கொண்டு பின்பற்ற வேண்டும். தேர்ட் பாத்தீங்கன்னாக்கா, டு அப்ஹோல்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த sovereignty, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா. அதாவது இந்தியாவோட இறைமை, ஒற்றுமை, அதாவது sovereignty இறைமை, ஓகேவா, யூனிட்டி ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாடு இன்டெகிரிட்டி இது எல்லாத்தையுமே பேணி பாதுகாக்க வேண்டும். ஃபோர்த் பாத்தீங்கன்னாக்கா, டு டிஃபெண்ட் த கண்ட்ரி அண்ட் ரெண்டர் நேஷனல் சர்வீஸ் வென் கால்ட் அப்பான் டு டு சோ. இந்திய நாட்டுக்கு ஏதாச்சும் ஒரு அவசரம் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டாகணும் அப்படின்னு சொன்னா ஒரு குடிமகனும் வந்து இந்திய நாட்டுக்காக சேவை செய்ய வர வேணும். ஓகேவா? இதுதான் வந்து ஃபோர்த்து. அண்ட் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னாக்கா, டு ப்ரொமோட் ஹார்மனி அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காமன் பிரதர்ஹுட் அமாங்ஸ்ட் ஆல் த பீப்புள் ஆஃப் இந்தியா, டிரான்செண்டிங் ரிலீஜியஸ், லிங்குஸ்டிக் அண்ட் ரீஜனல் ஆர் செக்ஷனல் டைவர்சிட்டிஸ், டு renounce practices derogatory to the dignity of women. அதாவது சமய, மொழி, பிராந்திய வேறுபாடுகளை கடந்து இந்திய மக்கள் அனைவரிடமும் சகோதரத்துவமும் இணக்கமும் ஏற்பட பாடுபடுவதுடன் பெண்களை இழிவு செய்யும் செயல்பாடுகளை விட்டொழிக்க வேண்டும். இதுதான் ஃபிஃப்த். சிக்ஸ்த் பாத்தீங்கன்னா, டு வேல்யூ அண்ட் ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிடேஜ் ஆஃப் அவர் காம்போசிட் கல்ச்சர். கூட்டு கலாச்சாரம், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு கலாச்சாரம் இருக்கு. ஸோ அந்த கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் வந்து போற்றி பாதுகாக்க வேண்டும். செவன்த் பாத்தீங்கன்னாக்கா, டு ப்ரொடெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் நேஷனல் என்விரான்மெண்ட் இன்க்ளூடிங் ஃபாரஸ்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் வைல்ட் லைஃப் அண்ட் டு ஹேவ் கம்பேஷன் ஃபார் லிவிங் கிரீச்சர்ஸ். காடுகள், ஏரி, ஆறு, விலங்கினம் இது எல்லாத்தையுமே பாதுகாக்கத்தோடு மட்டும் இல்லாம எல்லா உயிரினங்கள் மீதும் கருணை காட்ட வேண்டும். எய்த் பாத்தீங்கன்னாக்கா, அறிவியல் உணர்வு, மனிதநேயம், புலனறிவு மற்றும் சீர்திருத்த உணர்வை வளர்க்க வேண்டும். டு டெவலப் த சயின்டிபிக் டெம்பர், ஹியூமனிசம் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் இன்கொயரி அண்ட் ரிஃபார்ம். இதுதான் எய்த்து. நைன்த் பாத்தீங்கன்னாக்கா, டு சேஃப்கார்ட் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி அண்ட் டு அப்சர்வ் வயலன்ஸ். வன்முறையை வெறுத்து ஒதுக்கி பொது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். டென்த் பாத்தீங்கன்னாக்கா, டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி so that national constantly rises to higher levels of endeavor and achievement.
அதாவது தனிப்பட்ட அளவிலும் கூட்டு செயற்பாட்டிலும் மிகச்சிறந்த நிலையை அடைய முயல்வதுடன் நாட்டின் மேம்பாட்டிற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த 10 அடிப்படை கடமைகள் தான் முதல்ல வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2002 வருஷம் 44 சட்ட திருத்தத்தின்படி 11வது ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது. அது என்னன்னாக்கா 6 முதல் 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அவங்க அப்பாவோ இல்ல கார்டியனோ வந்து கண்டிப்பா கல்வியை கொடுக்க வேண்டும், கல்விக்கான வாய்ப்பை வழங்க வேண்டும். இதுதான் வந்து 11வது சட்ட திருத்தம். இதுல இப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஆர்டிகல், அப்புறமேட்டு அந்த பார்ட், இதுல இருந்துலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து எந்த நாட்டுல இருந்து பாரோ பண்ணப்பட்டது, இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. அப்புறமேட்டா வந்து 10 அடிப்படை கடமைகளா, எத்தனை அடிப்படை கடமைகள், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கப்படலாம். அடுத்தது 11வது கடமை வந்து எப்ப சேர்க்கப்பட்டது, எத்தனாவது சட்டத்திட்டத்தின்படி சேர்க்கப்பட்டது, இது கேட்கலாம். அடுத்தது யாருடைய கமிட்டி ரிப்போர்ட் படி வந்து இந்த அடிப்படை கடமைகள் வந்து சேர்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் கேட்கலாம். சோ இது மாதிரியான கொஸ்டின் எல்லாம் வந்து இந்த அடிப்படை கடமைகள்ல இருந்து வந்து கேட்கப்படலாம். சோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் பேஸ்ட் வந்து இதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த அடிப்படை கடமைகள்ல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த ஒரு அடிப்படை கடமையை கொடுத்துட்டு இது வந்து அடிப்படை கடமையா இல்லையா அப்படின்ற மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. சோ வந்து இந்த 11 அடிப்படை கடமைகளை வந்து ஜஸ்ட் ஒரு மனப்பாடம் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசன் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல ஏதாச்சும் தப்பு இருந்தாலோ, இது உங்களுக்கு புரியலனாலோ கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? நன்றி.